ஆமென். பாருங்கள், நம்ம வீடுகளில் நம்ம பிள்ளைகளை நம்ம எங்கேயாவது வெளில போனோம்னா பிள்ளைகளை என்ன பண்ணுவோம்? பாதுகாப்பாக வீட்டில் இருங்க, ஒழுங்காக இருங்க, நாங்கள் வெளில போயிட்டு வர வரையில் வேறு எங்கேயும் போகக்கூடாது, பக்கத்தில் குளம் இருக்குது, பக்கத்தில் தண்ணி இருக்குது, காடு இருக்குது, அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு தான் வெளியில் போவோம். பாதுகாப்பாக இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணும்? சரி, அப்பா அம்மா சொல்லியிருக்காங்கன்னு கீழ்ப்படிஞ்சு பாதுகாப்பாக வீட்டில் இருப்பாங்க. கேட்காத பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அங்கங்கே திரிவாங்க, கீழே விழுவாங்க, அடிபடும், தண்ணியில் விழுந்துருவாங்க, ஏதோ ஒரு ஆபத்து நேரிடும். அதே போல் தான் பாருங்கள், வாலிப பிள்ளைகளும் வெளியில் போகும்போது கடலுக்கு போவாங்க. அங்கே போர்டு வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல ஆபத்தான இடம், இங்கே இறங்காதீங்க, அங்கே போகாதீங்க, அலை சீற்றமாக இருக்குது போட்டிருப்பாங்க. சில ஆறுகளில் முதலைகள் இருக்கும், அந்த இடத்துக்கு போகாதீங்க, ஆபத்துன்னு சொல்லி போர்டு போட்டிருப்பாங்க. அதே போல் நம்ம வாகனங்களில் போகும்போது, ரோட்டில் போகும்போது வளைவுகள் இருக்கும், முன்னாடி வளைவுகள் இருக்கும், அதில் பார்த்து செல்லுன்னு சொல்லி அம்புக்குறி போட்டிருப்பாங்க. எச்சரிப்பு பலகைகள் இப்படிலாம் அங்கங்கே என்ன பண்ணும்? மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடியாக எச்சரிக்கை பலகைகளையும், ஆபத்து நிறைந்திருக்கிற இடங்களில் ஆபத்திற்குரிய பலகைகளை அங்கங்கே வச்சுருப்பாங்க, எச்சரிப்பு கொடுத்துருப்பாங்க. கேட்குறவங்க பாதுகாப்பாக இருந்துருவாங்க அதை பார்த்து. கேட்காதவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாம் போ, அதெல்லாம் ஒன்றாகுதுன்னு சொல்லி அதில் துணிந்து இறங்குவர்கள் இறந்து விடுவார்கள், ஆபத்தில் சிக்கிக்கொள்வார்கள், அதிலே அகப்பட்டு கொள்வார்கள், அது மீட்கிற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அப்படி தான் ஆண்டவராகிய தேவன் மனிதர்களாகிய நமக்கு மோசே ஐயாவை சீனாய் மலைக்கு வர சொல்லி 10 கட்டளைகளை, ஒரு கற்பனைகளை எழுதி நமக்கு கொடுப்பாங்க. இதன்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும், மீறி நடந்தால் உங்களுக்கு சாபம் உண்டாகும்னு சொல்லி அதை எழுதியிருப்பாங்க. கொலை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்துரு, தாய் தகப்பனை கணம் பண்ணு, பிறருடைய நிலத்தை ஆகிலும் வீட்டை ஆகிலும் இச்சிக்காதிரு அப்படின்னு சொல்லி நிறைய என்ன பண்ணிருக்கோம்? 10 கட்டளைகளை தேவன் எழுதி கொடுத்துருப்பார். இதே போல் தான் எப்படி எச்சரிக்கை பலகை எப்படி அப்படிலாம் இருந்து அதை பார்த்து அதன்படி நடக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்காங்களோ, அதே போல் ஆண்டவருடைய கட்டளைப்படி வாழ்கிறவர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. அந்த கட்டளை மீறி நடக்கிறவர்கள் ஆபத்துக்குள்ளே சிக்கிக்கொள்வார்கள். விடுவிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லாமல் போய் ஆபத்து அவர்களை சூழ்ந்து கொள்ளும். ஆனபடினாலே கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடப்போம்.